கொண்டுமே விகாரமடைந்து இருக்கிறது, விகாரமடைந்து இருக்கிறது. அருமை அருமை, ரொம்ப அழகாக பாடினீங்க, ரொம்ப சந்தோஷம். எதுக்கும் இதை நான் இப்போ என்னுடைய இதில் ரெக்கார்டு இந்த கம்ப்யூட்டர்லேயே ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கிறேன். பார்க்கலாம், வேறு வழி இல்லைன்னாக்கா இதை தான் லோட் பண்ணணும் பின்னால். இப்போ அவங்களால பார்க்க முடியலன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 3 முறை அதை திரும்ப திரும்ப போட்டாச்சு. அப்படியும் அது ஆகலைன்னா என்ன பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல. பாரு, அதாவது இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, வைக்கோலுடன் ஒன்றாக உள்ள தானியத்தின் இனிப்பான உணவை உண்ணும் யானை முதலான விலங்குகளைப் போல நிச்சயத்தில் தானே ஞான வடிவமாக இருந்த போதிலும் கூட அஜ்ஞானத்தின் காரணத்தால் அஜ்ஞானி ஆத்மா ராகம் மற்றும் ஆத்மா கலந்த சுவையை அனுபவம் செய்கிறது. அதாவது அந்த அறிவு சுவையும் அனுபவம் செய்து ராக சுவை ரெண்டுத்தையும் சேர்த்து அனுபவம் செய்யுது. அதுதான் சொல்றார். அது எப்படி நெல் வைக்கோல் ரெண்டுத்தையும் சேர்த்து அனுபவம் செய்யும்போது எனக்கு இனிப்பு கிடைச்சிச்சு போலக்குது அப்படின்னு சந்தோஷமா சாப்பிடுது. அதே மாதிரி ராகத்தையும் தன்னுடைய அறிவு ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த அனுபவத்தை இந்த அஜ்ஞானி ஆத்மா கொள்ளுது அப்படின்னு சொல்றாரு. அது அந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற. அப்புறம் பாருங்க, அஜ்ஞானி ஆத்மா ராகம் மற்றும் ஆத்மா கலந்த சுவையை அனுபவம் செய்கிறது. அது தயிர் மற்றும் வெல்லம் இரண்டும் கலந்த புளிப்பு இனிப்பு சுவையான அதீத பெருந்தீனியுடன் ஸ்ரீகண்டை அதாவது இனிப்பை குடித்து நான் பசுவின் பாலை குடிக்கிறேன் என்று நம்பும் புருஷருக்கு சமமான அஜ்ஞானியாகும். எப்படிப்பட்ட அஜ்ஞானி அப்படின்றார். ஸ்ரீகண்டை சாப்பிட்டுட்டு பால் குடிச்சேன்னு நினைக்கிறானே அந்த மாதிரி அஜ்ஞானி, அந்த நெல்லோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நல்ல ஸ்வீட் புல்லு கிடைச்சதுன்னு நினைக்கிற அந்த யானை போல அஜ்ஞானியா தான் இந்த மனிதர்கள், அதாவது அஜ்ஞானிகள் இருக்கிறார்கள். அதாவது பிரித்தறியும் ஞானம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். இந்த கலசத்தில் ஆத்மாவின் அறியாமையால் தான் ராகம் முதலானவைகளையும் ஒன்றாகவே நம்புகிறது என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த அறியாமை தான் இதுக்கு காரணம். தன்னையும் ராகத்தையும் ரெண்டையும் ஒன்னா நம்புறதுக்கு, ஒன்னா அனுபவம் பண்றதுக்கு காரணம், அதாவது தன்னைனாக தன்னுடைய அறியும் அனுபவத்தை, அந்த அறியும் அனுபவத்தோட ராக அனுபவம் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ராகத்தை நான் தான் பண்றேன் அப்படின்னு நினைக்குது. அதுதான் அஜ்ஞானம் அப்படின்றார். அடுத்த கலசத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்த கலசத்தில் ஆத்மா சுத்த ஞானமயமாக இருந்த போதிலும் கூட பிறவற்றின் காரியத்தை மற்றும் ராகம் முதலான உணர்வுகளை தானே செய்பவராக கற்பனை செய்து கொண்டு பதட்டத்துடன் அமைதியற்றவனாக கஷ்டப்படுகிறது என்று சொல்லுகிறார். இதுல பாருங்க, இந்த காதையில மேலும் 2 உதாரணம் கொடுக்கிறார் பாரு. அஜ்ஞான அஜ்ஞானான் மிருகதிருஷ்ணி காம் ஜல ஜலதியா தாவந்தி பாதும் மிருகா அஜ்ஞானாத் தமசி திரவந்தி புஜகாதயா ஜோசோன ராஜ்யை ஜன அஜ்ஞானச்ச விகல்பச்ச சக் சக்ர கரணாத்வ தோத்திரம் காப்திவத் சுத்த ஞானமயா அபி ஸ்வயமபி கர்த்ரி பவந்தியா கலா அப்படின்றார். அதாவது இங்கே ஒரு 2 விதமான உதாரணங்களை கொடுக்குறார். ஒன்று இந்த காணல் நீரை பார்த்து உண்மையான தண்ணின்னு நினச்சிக்கிட்டு மான் ஓடுது, இங்கேயும் அங்கேயும் ஓடி துன்பத்தை அனுபவிக்குது அப்படின்றார். இன்னொன்று இருட்டில் கயிறை பார்த்து விஷப்பாம்புன்னு நினச்சி பயந்து ஓடுகிற ஆத்மா. இந்த ரெண்டுத்தையும் இங்கே உதாரணமாக காட்டி இப்படி தான் அது அவஸ்தைப்படுது அப்படின்னு சொல்லி இந்த சமஸ்கிருத காதை கலசம் மூலமாக அமிர்தச்சந்திரர் சொல்ல வராரு. அதுக்கு தமிழ் கவிதையை நான் அதை அதை வடிச்சிருக்கேன். அதை நான் உங்களுக்கு தமிழ் கவிதையை படித்தேன்னாக்க இந்த காதையில் என்ன இருக்குது அப்படின்றது நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியும். காணல் நீரை கண்டுமே உண்மையில் நீரென்று நம்பியே தாகத்தை தணிக்கும் எண்ணத்தில். என்ன சார்? சார் ஒன்றும் பண்ண முடியல, நான் என்னுடைய கம்ப்யூட்டர்லேயே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பிறகு அதை லோட் பண்ணுறேன், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. 3 தடவை போட்டு பார்த்துட்டேன், திரும்ப அதுக்கு பின்னால் தான் பண்ணணும். சரி, சரி.
பாரு. உண்மையில் நீரென்று நம்பியே தாகத்தை தணிக்கும் எண்ணத்தில் இங்கும் அங்கும் அலைகின்ற அஞ்ஞானியான மானைப் போல் இருட்டில் கயிற்றைக் கண்டுமே விஷப்பாம்பென எண்ணியே பயந்து ஓடும் அஞ்ஞானி போல் ஆழ்கடல் போல் அமைதியாய் ஆத்மா இருந்த போதிலும் காற்றின் வேகம் காரணத்தால் கடலில் அலைகள் எழுவதால் அமைதியின்றி அமைதியின்றி இருப்பது போல். அதாவது அந்த இங்க இன்னொரு உதாரணத்தையும் கொடுக்குறார். கடல், ஆழ்கடலுக்கு போனீங்கன்னா அமைதியா இருக்குது. கடல் கொஞ்சம் சென்டர் நல்லா உள்ள போயிட்டீங்கன்னா அமைதியா இருக்குது. அங்க அலையெல்லாம் பெருசா அடிக்கிறது இல்லை. ஆனா கரை ஓரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அலை பெருசா இருக்குது. ரொம்ப அது என்ன அமைதி இல்லாத கடல் மாதிரி தெரியுது. அதுதான் சொல்றார். காற்றின் வேகம் காரணத்தால் கடலின் அலைகள் எழுவதால் அமைதியின்றி இருப்பது போல் அஞ்ஞானி பிறபொருள் மோகத்தால் ஆசை வெகுளி மயக்கத்தால் அமைதியற்றதாய் ஆகிறது. இது அமைதி இல்லாம அவஸ்தைப்படுறதுக்கு காரணமே, ரொம்ப டென்ஷனா இருக்கிறதுக்கு காரணமே இந்த மோகம்தான், பிறபொருள் மோகம்தான். பிறப்பொருள் இருக்கிற மேல கர்த்தൃத்துவ புத்தி தான், அதை அனுபவிக்கிறேன்ற அந்த எண்ணம் தான் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றார். ஒன்று, அந்த மான் காணல் நீரை பார்த்து இங்கே தண்ணி வரும். வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வெயில் நல்லா காயும் போது அந்த வெயிலில் தூரமாக பார்த்தோம்னாக்கா ஒரு நீர் மாதிரி தெரியும். நீர் அலைய அடைக்கிற மாதிரி தெரியும். ஒரு ரிஃப்ளெக்ஷன் அந்த வெயிலினுடைய அந்த பிரகாசத்தில். ஆனால் அதை தண்ணி தான், அது நமக்கு தண்ணி மாதிரி தான் தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லி இந்த மான் அங்கே தண்ணி இருக்குது, அதை போய் குடித்தோம்னா நம்ம தாகத்தை தணிச்சிக்கலான்ட்டு வேகமாக அங்கே ஓடும். அங்கே போய் பார்த்தா தண்ணி இருக்காது. அது இன்னும் தூரத்தில் பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். இப்படி இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி அவஸ்தைப்பட்டு அது கடைசியில் தண்ணியே கிடைக்காம அவஸ்தைப்படும். இப்படி தான் அந்த மான் எப்படி அவஸ்தைப்படுதோ அதை மாதிரி தான் இந்த உயிர், அஞ்ஞானி உயிரும் அவஸ்தைப்படுது பிறப்பொருள் மோகத்தினால அப்படின்றாரு. அது ஒன்று. ரெண்டாவது இருட்டில் கயிறு ஒன்று இருக்குது. அந்த கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு நினச்சிக்கிட்டு, ஐயோ விஷப்பாம்பு கடிச்சா என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடுறோம், எப்படியா தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதுவும் அஜ்ஞானத்தால் தான் நிகழுது அப்படின்றத இங்கே சொல்கிறார். அதே மாதிரி இந்த காற்றின் வேகம் காரணத்தால் தான் அலையே எழும்புது கடலில். ஆனால் கடல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை கடலினுடைய அடியில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அலையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அமைதியாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். மேலே இருக்கிற தண்ணி கூட பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சூரிய வெப்பத்தினால தான். அப்புறம் காற்று அடிக்கிறதுனால அலை வேறு. அதனால் அங்கே எப்பவுமே ஒரே அமைதி இல்லாத கடல் அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மையிலேயே ஆத்மா எப்படி அமைதியானது, ஆனந்தமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஆனந்த ஆத்மா பிறபொருள் மோகத்தினால அதன் காரியங்களை செய்வதாகவும் அதை அனுபவிக்கதாகவும் நினச்சிக்கிட்டு இது அந்த கடல் அலை மாதிரி அவஸ்தைப்படுது, இந்த மான் மாதிரி அவஸ்தைப்படுது, இந்த பயந்து பாம்பை கயிறை பாம்பா நினச்சி பயந்து ஓன மாதிரி இது பயந்து அலையுது அப்படின்னு இந்த கலசத்தில் ஆச்சாரியர் அமிர்தச்சந்திரர் நமக்கு எளிமையான உதாரணங்களை கொடுத்து புரிய வைக்கிறார். சார், இந்த டெம்ப்ளேட்டை போடுங்க, அவர் துரைராஜன் பாட சொல்லி கேட்கலாம். துரைராஜன் பாடுங்க. காணல் நீரை கண்மே உண்மையில் நீர் என்று நம்பியே தாகத்தை தணிக்கும் எண்ணத்தில் இங்கும் அங்கும் அலைகின்ற அஞ்ஞானியான மானை போல் இருட்டில் கயிற்றை கண்டுமே பாம்பென என் பயந்து ஓடும் அஞ்ஞானி போல் ஆழ் ஆழ்கடல் போல் அமைதியாய் ஆத்மா இருந்த போதிலும் ஆழ்கடல் போல் அமைதியாய் ஆத்மா இருந்த போதிலும் காற்றின் வேகம் காரணத்தால் கடலில் அலைகள் எழுவதால் அமைதியின்றி இருப்பது போல் அஞ்ஞானி பிறபொருள் மோகத்தால் ஆசை வழி மயக்கத்தால் அமைதியற்றதையாகிறது அமைதியற்றதையாகிறது. அஞ்ஞானி பிறபொருள் மோகத்தால்
ஆசை வெகுளி மயக்கத்தால் அஞ்ஞானி அற்றதாயாகிறது. அஞ்ஞானி அற்றதாயாகிறது. அமைதியற்றதாய் ஆகி. அமைதி. மீண்டும் ஒரு முறை பாடுங்க கேட்கலாம். காணல் நீரைக் கண்டுமே உண்மையில் நீர் என்று நம்பியே தாகத்தை தணிக்கும் எண்ணத்தில் இங்கும் அங்கும் அலைகின்ற அஞ்ஞானியான மானை போல் இருள் கண்டுமே நீ ஓடும் அஞ்ஞானி ஆழ்கடல் அமைதி இருந்த ஆத்மா இருந்த போதிலும் ஆழ்கடல் அமைதியாய் ஆத்மா இருந்த போதிலும் காற்றின் வேகம் காரணத்தால் கடலில் அலைகள் எழுந்தால் அமைதியின்றி இருப்பது போல் அஞ்ஞானி பெரும் மோக வெகு மயக்கத்தால் அற்றதையாகிறது. அமைதி அற்றதையாகிறது. அஞ்ஞானி பொருள் மோகத்தால் ஆசை வெகுளி மயக்கத்தால் அமைதியாகிறது. அமைதி அற்றதாகிறது. அருமை அருமை, ரொம்ப அழகா பாடுனீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ மீண்டும் என்ன ஆச்சாரியர் சொல்ல வர்றாருன்றதை பார்க்கலாமா? அதாவது இந்த மாதிரி பல உதாரணங்களை சொல்லி அஜ்ஞானத்தின் காரணத்தினால என்ன நடக்குது அப்படின்றத அழகா சொல்றார். அஜ்ஞானத்தின் காரணத்தால் காணல் நீரை பார்த்து நீரே என்று நினைத்து மான் அதை குடிக்க ஓடுவதைப் போல, அஜ்ஞானத்தால் இருட்டில் கயிற்றை விஷப்பாம்பு என்று எண்ணி பயப்படுவது போல, சுத்த ஞானியாக இருந்த போதிலும் உயிர் அஜ்ஞானத்தின் காரணத்தால் ஆழ்கடல் அமைதியாக இருப்பது போன்ற இந்த ஆத்மா காற்றால் சமுத்திரத்தில் அலை வருவது போல விகல்பங்களை அடையும் காரணத்தால் உயிர் துன்பமடைகிறது. அதனால் அது பிறவற்றின் செயலை செய்வதாகிறது. அதனால் அதுக்கு துன்பத்துக்கு காரணமே இந்த அஞ்ஞானம் தான் அப்படின்றதையும் இந்த கலசம் மூலமாகவும் நமக்கு புரிய வைக்கிறார். இங்கு காணல் நீரை பார்த்து மான் வெயிலில் எங்குமங்கும் அலைந்து கஷ்டப்படுவது போல, இருட்டில் கயிற்றை விஷப்பாம்பு என்று எண்ணி அஞ்ஞானி மக்கள் துன்பமடைவது போல, ஞான சுபாவ இந்த பகவான் ஆத்மா அஞ்ஞானத்தால் பிறவற்றின் காரியத்தை தான் செய்வதாக நினைத்து கொண்டு அலைந்து திரிகிறது, சொத்து சேர்க்க ஓடுகிறது, இதனால் பயனுள்ள தன் காலத்தை வீணடிக்கிறது. உடல் நன்றாக இருந்தும் சேற்றை தன் மண்குளியல் என்ற பெயரில் பூசிக்கொண்டு துன்பப்படுகிறது. இவ்வாறு பிறவற்றின் செயல்களை தான் செய்பவராக எண்ணி துன்பத்தை அனுபவிக்கிறது அப்படின்னு விளக்கம் கொடுக்கும்போது இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லி, அதாவது மண்ணை பூசிக்கிட்டு மண் குளியல் பண்ணோம்னாக்கா உடம்புக்கு நல்லது அப்படின்னு நினச்சி சேத்தை பூசிக்கிறது. இந்த மாதிரிலாம் பூசிக்கிட்டு இது அவஸ்தைப்படுது ஆத்மா அப்படின்னு சொல்லி இன்னும் இந்த மாதிரியான உதாரணங்கள் எல்லாம் விளக்கங்கத்தில் எழுதி நமக்கு புரிய வைக்கிறார். இது எல்லாம் அஞ்ஞானத்தால் தான் நடக்குது அப்படின்றார். எவ்வாறு இயல்பில் சமுத்திரம் சாந்தமாக இருந்த போதிலும் காற்றின் வேகத்தால் அலைகள் அடிப்பது போல ஆகிறதோ, அதே போல இந்த பகவான் ஆத்மா கூட இயல்பில் சாந்தமானதாக இருந்தும் அஞ்ஞானத்தின் காரணத்தால் பிறவற்றின் காரியங்களை செய்வதாக கற்பனை செய்து அச்செயலில் ஈடுபட்டு துன்பமடைகிறது அப்படின்னு. இது துன்பத்துக்கு காரணம் இந்த அஞ்ஞானம் தான் அப்படின்னு சொல்றார். அஞ்ஞானத்தால் என்ன ஆகிறது என்று முன் கலசங்களில் சொல்லப்பட்டது அடுத்த கலசங்களில் ஞானத்தால் என்ன ஆகிறது என்று சொல்லப்படுகிறது. இப்ப ஞானத்தினால என்ன ஆகுது? இப்ப அஞ்ஞானத்தினால துன்பம் வருதுன்னு சொன்னாரு. இப்ப ஞானத்தினால என்ன வருது அப்படின்றது இந்த கலசத்துல சொல்றாரு பாருங்க. ஞானாத்வேசகதயா து பராத்மனோர்யோ ஞானாதி ஹம்ச இவவா பயசோர் விசேஷம் சைத்தன்ய தாதுமச்சலம் ச சாதிரு சாதி சதாதி ருகடோ ஜானதி ஏவகி கரோதின கிஞ்சனாபி. அதாவது இந்த காதையில
அன்னத்தை உதாரணமா கொடுத்து ஞானத்தினுடைய சிறப்பை விளக்குறார். பாருங்க, இது வந்து பிராகிருதத்தில் இருக்குது, சமஸ்கிருதத்தில் இருக்குது. இதனுடைய தமிழ் கவிதையை படித்தோம்னா நமக்கு இந்த சமஸ்கிருத கலசத்தில் என்ன இருக்குது அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லா புரிஞ்சிடும். பாலும் நீரும் ஒன்றாக கலந்து இருந்த போதிலும் பாலை மட்டும் பிரித்துமே அறிந்து உண்ணும் அன்னம் போல் விவேகியான ஞானி ஆத்மா தன்னையும் பிற பொருளையும் பேத விஞ்ஞானம் செய்துமே பிறபொருள் செயலை அறிவதால் பிறபொருள் செயலையும் அறிவதால் அறிதலை மட்டுமே செய்வதால் ஞானியாகவே இருக்கிறது. அது பிற பொருள் என்ன நடக்குதோ அதை அறியதான் செய்து அந்த செயலை அது செய்யலை அப்படின்றார். இதுக்கு அந்த அன்னத்தை உதாரணம் கொடுக்குறார். பாருங்க, இந்த டெம்ப்ளேட்டை போடுங்க சார், அவர் துரைராஜனையும் பாட சொல்லி கேட்டுடும். இது அன்னம் உதாரணம் உங்களுக்கு பல இடத்துல கேட்டிருப்பீங்க. அதனால அதுவும் விளக்கி சொல்றதுக்கு அதில் ஒன்றும் இல்லை, சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான் அது. பாரு, துரைராஜன் பாடுங்க. ஓகே. பாலும் நீரும் ஒன்ற கலந்து இருந்த போதிலும் பாலை மட்டுமே பிரித்துமே அறிந்து உண்ணும் அன்னம் போல் விவேகியான ஞானி ஆத்மா தன்னையும் பிற பொருளையும் பேத விஞ்ஞானம் செய்துமே பிற பொருள் செயலையும் அறிவதால் வேத விஞ்ஞானம் செய்துமே பிற பொருள் செயலையும் அறிவதால் அறிதலை மட்டுமே செய்வதால் ஞானியாகவே ஆகிறது. அறிதலை மட்டும் செய்வதால் ஞானியாகவே ஆகிறது. ஞானியாகவே ஆகிறது. அருமை அருமை, நல்லா அழகா பாடினீங்க. சரி, நம்ம இதனுடைய விளக்கத்துக்கு போகலாம் வாங்க. மீண்டும் மீண்டும் ஒரு முறை பாடுறீங்களா? பாடுங்க. பாலும் நீரும் ஒன்றாக கலந்து இருந்த போதிலும் பாலை மட்டுமே பிரித்துமே அறிந்து உண்ணும் அன்னம் போல் விவேகியான ஞானி ஆத்மா தன்னையும் பிற பொருளையும் விவேகியான ஞானி ஆத்மா தன்னையும் பிற பொருளையும் வேத விஞ்ஞானம் செய்துமே பிற பொருள் செயலையும் அறிவதால் வேத விஞ்ஞானம் செய்துமே பிற பொருள் செயலையும் அறிவதால் அறிதலை மட்டுமே செய்வதால் ஞானியாகவே இருக்கிறது. அறிதலை மட்டுமே செய்வதால் ஞானியாகவே இருக்கிறது. ஞானியாகவே இருக்கிறது. அருமை அருமை, ரொம்ப அழகாக பாடினீங்க, ரொம்ப சந்தோஷம். துரைராஜன், மிக்க நன்றி. சக்கரவர்த்தி சார், நீங்களும் மிக குறுகிய காலத்தில் இந்த டெம்ப்ளேட்ஸ் மூன்று கவிதைகள், மூன்றுத்துக்கும் டெம்ப்ளேட் போட்டு அனுப்பினீங்க. நானும் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை முன்னே நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அதனுடைய விளக்கத்தையும் பார்த்துடலாம். எவ்வாறு அன்னப்பறவை பாலையும் தண்ணீரையும் பிரித்து அறிகிறதோ அதே போல ஞானத்தின் காரணத்தால் விவேகியான ஆத்மா தன்னையும் பிற பதார்த்தங்களையும் பிரித்து அறிகிறது. அந்த சலனமற்ற சைத்தன்ய தாது எப்போதும் செயல்படுவதால் அதை சார்ந்து அது அறிதலை மட்டுமே செய்கிறது. அது வேறு எதையும் செய்வதில்லை. அதாவது தன்னையும் பிறவற்றையும் பிரித்தறிபவர் ஞானியாவார், வேறு எதையும் செய்பவர் இல்லை. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணணும். அந்த அதாவது இது சொல்றார், அன்னப்பறவை வந்து பாலை குடிக்கிறது. பாலை குடிக்கும்போது பாலில் தண்ணி கலந்துருக்கும். அந்த பால் அந்த பாலில் அந்த பாலும் தண்ணீரும் கலந்த கலவையில் பாலை மட்டும் உறிஞ்சிட்டு தண்ணியை ஊற்றணும். அது அன்னப்பறவையினுடைய ஸ்பெஷாலிட்டி. இது வந்து பிரசித்தியான ஒரு உதாரணத்துக்கு கொடுப்பாங்க. அதாவது இந்த ஷீர் நீர் விவேகி அப்படின்னு பேர் இதுக்கு. அதாவது பாலையும் தண்ணியும் பிரித்தறியக்கூடிய விவேகமுடைய பறவை ஷீர் நீர் விவேகி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னத்தை அன்னத்தின் அலகில் உள்ள ஓட்டையில் பாலை முறிக்கும் முறிப்பு சுவை கொண்ட திரவியம் இயற்கையாகவே இருக்கிறது. ஆக்சுவலாக இதுக்கு ஹுகும்சந்த் பாரில் சொல்லுவார். உண்மையிலேயே இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் இவர் சொல்லி தான் நமக்கு தெரியுது. நம்ம உண்மையிலேயே இது வந்து
ஓ, அன்னம் எப்படி குடிக்கும் அப்படின்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இவர் என்ன சொல்றாரு, இந்த அன்னத்து பறவையினுடைய அந்த அதனுடைய அலகு இருக்குது இல்லைங்களா, அதுல பாத்தீங்கன்னாக்கா 2 ஓட்டை தெரியும். அந்த ஓட்டையிலிருந்து ஒரு திரவியம் சுரக்குமா. அந்த சுரக்கிற திரவியம் இந்த பாலை முறிச்சிருமா. பாலில் இப்படி லெமனை புழிஞ்சிங்கன்னா என்ன ஆகும்? அந்த அது திரி திரியா வந்துடுது இல்லையா? அதே மாதிரி இது அந்த பாலை குடிக்கிறதுக்கு தன்னுடைய அந்த அழகை பால் கிண்ணத்துல அப்படி நுழைச்ச உடனே, பாலில் முக்கின உடனே அந்த முறிக்கும் அந்த திரவியம் அந்த பாலில் கலந்து பாலை முறிச்சிடும். பாலை முறிச்சு தண்ணி தனியா பால் தனியா அதுவே ஆக்கிடும். ஆக்கின பிறகு அது பால் அந்த திரி திரியா வந்த அந்த பாலை மட்டும் அன்னம் சாப்பிட்ரும். இதுதான் உண்மையில நடக்கிறது. இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயம் இருக்குதுன்றது ஒரு ஹுகும்சந்த் பாரில் சொல்லி தான் எனக்கு தெரியும். இதே மாதிரி அங்க யானை உதாரணம் சொன்னார் இல்லையா? அங்க கூட ஒரு அழகான உதாரணத்தை சொல்லுவார். அதாவது மரம் செடி கொடிகள்னு நம்ம சொல்லுவோம். பேடு பௌதான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. பேடுனாக்கா மரம், பௌதானாக்கா செடி கொடிகள். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பார். அங்க என்ன சொல்லுவாரு, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சின்னதா இருந்தா செடி, பெருசா இருந்தா மரம், இப்படிதான் நம்ம பொதுவா ஜனங்க சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அப்படிலாம் கிடையாது. அதுக்கு தனி அர்த்தம் இருக்குது. செடின்னா, அதாவது மரம் செடி கொடி பௌதா அப்படின்னு சொல்றாங்களே ஹிந்தியில, அது மரம் செடி கொடின்னு நம்ம அதாவது செடி கொடி அப்படின்னு நம்ம சொல்றோம். செடின்னும் கொடிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். மரத்தை மரம்னு சொல்றோம். அப்படின்னு மரம் பொதுவாக பெருசா இருக்கிறோம், சின்ன மரங்களும் இருக்கும். அதே மாதிரி கொடிகளும் செடிகளும் கூட கொஞ்சம் பெரிய செடிகளும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தார். இது உண்மையிலேயே வந்து அந்த பொட்டானிக்கல் விஷயங்களை தெரிஞ்சவங்களுக்கு தான் இது தெரிஞ்சிருக்கும். அதாவது உண்மை நமக்கும் அது தெரிஞ்சிருந்தாலும் கூட இப்படி நம்ம பார்த்தது இல்லை. அவ்வளோதான். அதாவது மரம்ன்றது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அது தொடர்ந்து ஒரு ஒரு பருவத்திலேயும் அது பழங்களையும் காய்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதாவது இந்த வருஷமும் காய் காய்க்கும், அடுத்த வருஷமும் காய் காய்க்கும், அதுக்கு அடுத்த வருஷமும் காய் காய்க்கும், அதுக்கு அடுத்த வருஷம். ஆனா இந்த செடியும் கொடியும் இருக்குது பாருங்க, அது ஒரே சீசனோட முடிஞ்சு போச்சு அது வேலை. இப்ப செடியோ, இப்ப பூசணி செடி போடுறீங்க, இல்ல கத்திரிக்காய் செடி நடுறீங்க அப்படின்னாக்கா, அந்த சீசன் வரைக்கும் அது காய்க்கும். அதுக்கப்புறம் அது சுத்தமா செத்து போயிடும். சுத்தமா ஒண்ணும் வராது. அதிலிருந்து திரும்பவும் வராது. அடுத்த சீசனுக்கு புதுசா விதை போட்டு புதுசா செடியை தான் நீங்க வளர்க்கணும். ஸோ செடி கொடின்றது வந்து ஒன் சீசன் ஒன்லி இட் வில் கிவ் ஈல்ட். மரம்ன்றது வந்து சீசன் ஆஃப்டர் சீசன் ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால அந்த விலங்குகளுக்கு கிடைக்கிறது அந்த அஹ், அந்த செடிகள் தான். அது ஏன்னா மரங்கள் தொடர்ந்து பலன் கொடுக்கறதுனால அதை யாரும் வெட்டி அதுக்கு சாப்பாடாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது நமக்கு பழங்கள் கொடுக்கும், காய்கறிகளை கொடுக்கும். ஆனால் அந்த செடிகள் வந்து அது ஒரு முறை பலன் கொடுத்துச்சுனாக்கா அந்த செடி வேஸ்ட்டு தான். அதை கட் பண்ணி அது சும்மா மக்கி போகிறதுக்கு பதிலாக அந்த மாட்டுக்காவது இல்லை எந்த விலங்குக்காவது அதை உணவாக கொடுக்கலாமே, அது சாப்பிட்டு அது நிம்மதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த உதாரணத்தையும் கொடுத்தாரு. அதனால செடிக்கும் மரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தையும் இங்கே தான் நான் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டேன். ஒன் சீசன் ஒன்லி பலன் கொடுக்கறது செடி இல்லை கொடி. அந்த மரம்ன்றது தொடர்ந்து பல சீசன்களுக்கு அது திரும்ப 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 பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அன்னத்தில் கூட அதனுடைய அழகுல இந்த மாதிரி ஒரு திரவியம் சுரக்கிறது தான் அதனுடைய சிறப்பு. அந்த சிறப்பு அந்த பறவைக்கு மட்டும் இருக்குது. அதனால அது வந்து பாலையும் தண்ணியும் பிரித்து அது பாலை மட்டும் சாப்பிடுதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அது அப்படி சாப்பிடல. அது இயற்கையா அதுக்கு மூக்குல அப்படி ஒரு திரவியம் வருது. அது பால்ல போய் அது அதனுடைய மூக்கு நுழைச்ச உடனேவே அந்த திரவியம் பால்ல பட்ட மாத்திரத்துல பால் முறிஞ்சு போகுது. எப்படி நீங்க லெமன் பால்ல புழிஞ்சீங்கனாக்கா பால் முறிஞ்சு போகுது இல்லையா? அந்த மாதிரி. அந்த மாதிரி முறிஞ்சு போன உடனே அது பால் தனியா, தண்ணி தனியா ஆகுது. அது பாலை மட்டும் சாப்பிடும். அங்கங்க திட்டு திட்டா இருக்குது இல்லையா? அத அப்படியே சாப்பிட்ரு. அத வச்சு எல்லாம் என்ன சொல்றாங்க, "பாரு, இந்த அன்னப்பறவை பால மட்டும் குடிச்சிட்டு தண்ணி விட்டுருது பாரு. அப்படிப்பட்ட ஷீர் நீர் விவேகி இது." அப்படின்னு சொல்லி அத சிறப்பா ஒரு உதாரணமாகவும் நமக்கு இந்த மாரி பாடல்கள்லயும், கதைகள்லயும் சொல்றத நம்ம பார்க்குறோம். அதான் சொல்றாரு, "அன்னத்தின் அலகில் உள்ள ஓட்டையில் பாலை முறிக்கும் முறிப்புத்தன்மை." அந்த புரிப்புன்றது முறிப்புத்தன்மை சுவை கொண்ட திரவியம் இயற்கையாகவே இருக்கிறது. அது அதன் அலகில்
அலகை பாலில் நுழைக்கும் போது பால் மட்டும் திரிந்து பாலும் நீரும் பிரிகின்றன. அன்னம் அந்த திரிந்த பாலை மட்டுமே உண்டு நீரை விட்டு விடுகிறது. அன்னத்தின் இந்த சிறப்பு இலக்கிய உலகில் பிரசித்தியானதாகும். அன்னம் பாலையும் தண்ணீரையும் தனித்தனியாக்கி பாலை மட்டும் குடிக்கும் வல்லமை பெற்றுள்ளது. இதனால் அன்னத்தை ஷீரு நீர் விவேகி என்று கூட சொல்கின்றனர். நல்லது கெட்டதை அறிபவர் எது எது அசல் எது நகல் என்று கட்டறிவதில் சாமர்த்தியம் கொண்டவர் ஆவார் அந்த ஞானி. அதனால் அவருக்கு அன்னத்தை ஓமையாக சொல்லுவர். அவரை ஷீர் நீர் விவேகி என்று கூட இலக்கிய உலகில் சொல்லுவர். உடன் இதுவும் சொல்லப்படுகிறது. ஞானி ஆத்மா உடல் கர்மம் கர்ம உதய விகார பாவம் இவைகளை பிரித்து அறிகிறார். அவைகளை செய்வதில்லை. அதன் கேலிக்கூத்தை பார்ப்பவராக மட்டுமே இருக்கிறார். அறிபவராக மட்டுமே இருக்கிறார். அவைகளை செய்பவராக இல்லை அப்படின்னு இந்த 3வது கலசத்துல ரொம்ப அழகா அந்த அன்னத்தின் உதாரணத்தை கொடுத்து நமக்கு இந்த ஷீர் நீர் விவேகி மாதிரி இருக்கிற அந்த ஞானி ஆத்மா கர்மத்தையும் அந்த நோ கர்மத்தையும் அதனுடைய விளையாட்டுகளையும் பார்க்கறதா தான் இருக்குது. அது காரியம் அதுலேயே நடக்குது. அதை இது பார்க்கறதா இருக்குது. அதனால இது பார்க்கிற செயலை மட்டும் செய்து இது ஞானியா இருக்குது அப்படின்றத புரிய வைக்கிறாரு. ஸோ இதோட இன்றைய விளக்கம் முடிகிறது. வாங்க, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அடுத்த 3 கலசங்களின் விளக்கத்தை நம்ம வருகிற திங்கட்கிழமை பார்க்கலாம். இன்னைக்கு இன்டர்நெட் ப்ராப்ளமா இல்லைன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. எனிவே இதில் நான் ரெக்கார்ட் போட்டிருக்கிறேன். அதை பின்னால் நான் அதை மறுபடியும் யூடியூப்பில் லோட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறேன். உங்களுக்கு இப்போ இது எப்படி புரிஞ்சுது அப்படின்றத நீங்கள் கேட்டு எனக்கு சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது புரியலனாலும் விளக்கம் கேளு. துரைராஜன் எப்படி புரிஞ்சுது உங்களுக்கு? சமய தர்சனஜி, சமய தரிசனம் சொல்லுங்கள். அருமையான கருத்துக்கள். அதாவது அந்த அனாதிகால அஞ்ஞானத்தால தான் நம்ம எல்லாத்தையும் பொருள் சுத்திக்கிட்டு இருக்கின்றத நல்ல உதவி அளவுக்கு நல்ல கொடுத்திருக்காரு. நல்ல மோகத்தை ரொம்ப சுட்டி காட்டியிருக்காரு. எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. அந்த பயம் பயம் கூட பாத்தீங்கன்னா நம்ம தான் நடக்குன்றது கிரமபத்த வரியாயத்துல இருக்குதுன்றது ஏத்துக்கு நிறைய தடவை அப்படின்றது நம்மள பண்ணையில உருவாக்கிக்கிறோம். நடக்குன்றது கூட நமக்கு தெரியாது. ஆனா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ பயமே நம்ம நிறைய அனுபவம் நல்லா தெளிவு இருந்தது எனக்கு. கரெக்ட். இந்த விட்டு அமைதி பொருள் மோகம் அது முடிய மாட்டேங்குது. என்னன்னா ஒரு பொருள் போது எத்தனையோ டிஸ்கஷன் பண்றான். அது போட்டுட்டு அப்ப அது கெட்டு ஆனாலும் அப்ப அந்த நேரத்துல இருக்கும். அப்ப அது நல்லா தெரியுது. அப்புறம் இந்த பறவை ஒரு இன்னைக்கு விளையாடுங்க நார்மலா தெரிஞ்சுக்கிறது பார்த்து அந்த மாதிரி விவேக ஞானிய அப்படின்னு இருக்க. அது நல்ல அறிதல் இருந்தா போதும் அப்படின்றத நல்ல அருமையான ஒரு கொடுத்திருக்கிற ஒரு கலசம். நன்றிகள். சமயம். நல்லது நல்லது, நல்லா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். மனோகரன், உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது? சார் சமய தரிசனம் சொல்லுங்க. ரொம்ப முதல் அஞ்ஞானி ஆத்மா என்ன பண்றது அப்படின்றது. அஞ்ஞானி ஆத்மா வேத விஞ்ஞானம் இல்ல, தன்னையும் ராகத்தையும் இது அதே மாதிரி பிற பொருள் முகத்தாலையும் தேவையில்லாததை கற்பனை பண்ணிக்குது. ஞானி ஆத்மா வேத விஞ்ஞானம் இருக்கிறதால அவர் தன்னையும் பிறவற்றையும் செய்கிறார் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப அருமை. காணல் நீர், இந்த பிறப்பொருள் பற்று, பாம்பு, இதெல்லாம் ரொம்ப அன்னப்பறவையும் ரொம்ப வித்தியாசமா இருந்தது, தெளிவா இருந்தது. நல்லது, நல்லது, சந்தோஷம். ராஜீவ், உங்களுக்கு எப்படி புரிஞ்சது? என்னுடைய இன்டர்நெட் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இது இன்னைக்கு யூடியூபும் சரியா போகல.
நீங்க பேசுறது கூட எனக்கு பிரேக் ஆகி வருது. ம். அப்படியா? இப்ப ஆமா. கேக்குதா? இப்ப கேக்குதுமா, இப்ப கேக்குது. ஓகே. புரிஞ்சுது அங்கிள். ஈஸியா தான் இருந்தது. நடுவுல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருந்தா கூட எல்லாம் திரும்பி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பட் அது கொஞ்சம் புரிஞ்சுது. அஞ்ஞானி உயிருக்கும் ஞானி உயிருக்கும் இந்த எனக்கு இல்ல அன்னப்பறவை கூட புரிஞ்ச ஞானி கம்பேர் பண்றாரு. அந்த நீங்க சொன்னீங்கல்ல அங்கிள், நம்ம பூசணிக்காய் அந்த டைம்ல நான் என்ன தெரியல, ஏதோ அதாவது புரியல. அந்த பூசணிக்காவும் அந்த அதாவது மரம் மரத்துக்கும் செடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பார். பாரியில விளக்கம் கொடுக்கும்போது இந்த கலசத்துக்கு, அதாவது அந்த முதல் கலசத்துல வந்து யானை வைக்கோல்ன்றது வந்து வெளியில விளக்கம் சொல்லும்போது தான் அப்படி சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த சமஸ்கிருத கலசத்துல ஒரு மிருகம், அந்த இதை, அதாவது என்ன சொல்றது, பௌதானாக்கா அந்த செடியை, செடின்னாக்கா அந்த வைக்கோலை அப்படி வச்சுக்கலேன், அதை உண்ணுது அப்படின்னு வந்து செடியினுடைய அந்த பகுதியை உண்ணுது. அது செடியினுடைய பகுதியோட அந்த தானியமும் கிடைக்கும் போது அப்படின்னு வரும் அந்த கலசத்துல. அவர் கேட்பாரு, அந்த செடிக்கும் மரத்துக்கும் என்ன வித்தியாசம், யாருக்கு தெரியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்பார். செடினா சின்னதா இருக்கும், மரம்னா பெருசா இருக்கணும், ஜென்ரலா எல்லாரும் அப்படிதான் கற்பனை பண்ணுவாங்க. அப்ப அவர் சொல்லுவார், ஒரே சீசனோட தன்னுடைய வேலையை முடிச்சுக்கிட்டு அது செத்து போயிடும் செடி கொடி எல்லாம். அது அஞ்ஞானி, அந்த அஞ்ஞானி இதுல மாதிரி வச்சிருக்காரு. அது எனக்கு அதான் ஞானி அஞ்ஞானிக்கு எதுக்கு அது அஞ்ஞானிக்கு அந்த தொடர்பு எதுவும் கிடையாது. செடி கொடின்னா என்னன்றதுக்கு விளக்கம் சொல்லுவாரு. நம்ம நிறைய பேருக்கு செடி கொடி என்னன்னு தெரியாமையே நம்ம மரத்தையும் செடியா நினைச்சுட்டு இருப்போம், செடியும் மரமா நினைச்சுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லுவார். அதே மாதிரி அன்னப்பறவையினுடைய அழகுல தான் அந்த திரவியம் வருது. அந்த திரவியத்தால பால் தானா முறிஞ்சு போகுது. அன்னப்பறவைகள்லாம் அப்படி ஒரு தனி ஸ்பெஷல் குவாலிட்டி ஒன்றும் கிடையாது. பாலை மட்டும் உரியிற ஸ்பெஷல் குவாலிட்டி ஒன்றும் அன்னத்துக்கு கிடையாது. ஆனா அன்னத்தினுடைய அழகுல இருந்து ஒரு திரவியம் சுரந்து, அந்த ஓட்டை இருக்குது இல்லையா, அந்த திரவியம் அது வழியா சுரந்து அந்த பால்ல விழும். பால்ல விழும்போது பால் முறிஞ்சு போயிடும். பால் முறிஞ்சு திரிஞ்சு போச்சுனாக்கா அந்த திரிஞ்சு போன பகுதியை மட்டும் அன்னம் சாப்பிட்டுடும், தண்ணியை விட்டுடும். அதை வச்சுதான் அன்னப்பறவையை சிறப்பா பேசுவாங்க இலக்கியத்துல அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதாவது இந்த மாதிரி நுட்பமான விளக்கங்கள், அதாவது தத்துவத்தை சொல்றதோட இல்லாம இந்த மாதிரி ஜெனரல் நாலேஜ் கூட நமக்கு நிறைய. நான் நினைச்சேன் அது ஞானிக்கு அஞ்ஞானிக்கு அதை ரிலேட் பண்ண, அதாவது எனக்கு கன்ஃபியூஷன். அதுக்காக என்ன பொட்டானிக்கல் விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. Tell me what is the difference between a plant and a tree அப்படின்ட்டு பிளான்ட்னா அதாவது பேடு பௌதான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. ஆனுவல் பெரியன் இல்லைங்களா, நம்மள அதான சொல்றோம், ஆனுவல் வருஷத்துக்கு போறது. எல்லாம் அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா இப்படி சிந்தனை பண்ண மாட்டோம் நம்ம. ஒரு சீசனோட இப்ப கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி ஒரே சீசன், அவ்வளவுதான். போட்டோம்னாக்கா செடி வரும், ஒரு 2 மாசம் 3 மாசம் அது காய்ச்சிட்டு போயிடும், அதோட சரி. அடுத்த வருஷம் புது செடி தான் போடணும். மாமரம்னா அப்படி கிடையாது. முதல்ல நட்டு அது கொஞ்ச நாள் ஆயிடுச்சுனாக்கா இந்த வருஷமும் பலன் கொடுக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் பல வருஷங்கள் தொடர்ந்து பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ட்ரீக்கும் பிளான்ட்டுக்கும் இதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஆனா ட்ரீ வந்து தொடர்ந்து பலன் கொடுக்கறதுனால அதை வெட்டி யாரும் மிருகத்துக்கு போட மாட்டாங்க உணவா. சோ இந்த தானியம், அதாவது விளைச்சல் வருது இல்லையா, பயிர் வருது, முடிந்த பிறகு அந்த வைக்கோல தான் தானியம் விலங்குகளுக்கு கொடுப்பாங்க. அந்த செடி கொடிகளினுடைய அந்த செடி கொடி பாற்று தான் விலங்குகளுக்கு கிடைக்கும் சாப்பிடறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதாவது ஆனா அங்க ஞானி அஞ்ஞானின்ற விளக்கம் எப்படி வரும்னாக்கா, அந்த தானியத்தோட சேர்த்து சாப்பிடும் போது அது இன்னைக்கு சுவையா இருந்தது இந்த வைக்கோல் அப்படின்னு யானை நினைச்சுக்கணும். ஞானி வந்து அந்த விகார உணர்வு ஞான உணர்வு ரெண்டுத்தையும் சேர்த்து செய்யும் போது இது டிஃப்ரெண்டா இருக்குது, இதுவே ரொம்ப நல்ல அருமையா இருக்குது நமக்கு அப்படின்னு அந்த ராகத்தை ஆனந்தமா செய்யுமா, ராகத்தையும் அப்படி சொல்லுவார். அந்த மாதிரி விளக்குவார் இதை. பாரிகளுடைய விளக்கங்கள் மூலமா நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நிறைய கண்டிப்பா நல்லாவே இருக்கு. நல்லாவே இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். நல்லதுமா. ரவிச்சந்திரன், உங்களுக்கு எப்படி புரிஞ்சது? சமயக் தரிசனம் சொல்லுங்க. ஞானி அஞ்ஞானி
இவங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி அவங்க கற்பனை பண்ணி இது பண்றாங்க அப்படின்றத பிரிச்சு கரெக்டா உதாரணத்தோட சொல்லியிருக்காரு. 2 பேரும் எந்தெந்த மாதிரி இது பண்றாங்க, கரெக்ட். புரிஞ்சுக்கிறாங்க, இது பண்றாங்க, செயல்படுறாங்க அப்படின்றத ஆ அந்த உதாரணங்கள் ரொம்ப எளிமையா சிறப்பா இது தெரியாத உதாரணமா இருக்கு. கரெக்ட். நல்ல உதாரணங்கள் ம் நல்ல நல்லா சொல்லியிருக்காரு. நல்லா சிறப்பா புரிஞ்சுது சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். நல்லா இருக்கு சார். ரைட். சந்தோஷம் சந்தோஷம். நல்லா புரிஞ்சுட்டுருக்கீங்க. அருமை. சக்கரவர்த்தி மைசூர் நீங்க சொல்லுங்க சார் சம்மரி. இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. ஜெய் ஜினேந்திர சமயக் தர்ஷன சார். ஜெய் ஜினேந்திரா சமயக் தர்சனம் சொல்லுங்க. அருமையான விளக்கமா இருந்தது. உண்மையிலேயே இது ஒரு அப்டிராக்ட் மாதிரி இது வரைக்கும் கேட்ட காதைகளுக்கு கரெக்ட் அப்டிராக்ட் பண்ணி கொடுத்த மாதிரி ஒரு தெளிவு கிடைக்கிற மாதிரி கொடுத்த காதைகள் கரெக்ட். நல்ல அருமையா விளக்கமா இருந்தது. ஒரு உதாரணம் கொடுத்தா புரிஞ்சுக்குப்பாங்களோ இல்லையோன்றதுனால பல உதாரணம் கொடுத்து கரெக்ட். வரிசையா அடிக்கிட்டு போற அளவு நானே உனக்கு புரியலன்னா யாராலும் புரிய வைக்க முடியாதுன்ற நிலைமை கொண்டு வந்து விட்டாரு. கரெக்ட். அற்புதமான அருமையா தமிழ்ல எடுத்து சொன்னீங்க. நல்லா புரிஞ்சுது. எந்த குழப்பமும் இல்ல சார். நல்லது. மிக்க நன்றி. ஜெய ஜினேந்திர சமயக் தர்ஷன சார். சார் சமயக் அந்த இன்டர்நெட் ப்ராப்ளத்துக்கு நீங்க ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் இந்த ப்ராப்ளம் வந்தா மத்த டிவைசஸோட இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஒன்லி இந்த டிவைசஸ் மாத்திரம் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பேங்க் ட்ரை பண்றேன். ஆக்சுவலா நான் இன்னைக்கு நான் என் சன் வீட்டுக்கு ஒரு முறை நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி அது வேற ஒரு பிரச்சனை. சன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அது சன் வீட்டினுடைய எக்ஸ்டென்ஷன் இது ஒருவேளை இன்டர்நெட் ப்ராப்ளமா என்னுடைய இங்கே லோக்கல் இன்டர்நெட் ப்ராப்ளமா கூட இருக்கலாம். அதனால தான் அது யூடியூப்ல அப்லோட் ஆகலையோன்ற சந்தேகமும் இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ கூட யூடியூப்ல அப்லோட் ஆகிற மாதிரி காட்டின்னு இருக்குது. அதனால தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுறோம். அதுதான் நீங்க சொல்ற டெக்னிக் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். மற்ற இன்டர்நெட் என்ன அந்த பேண்ட் பிடித்தது இருக்கலாம். ஆக்சுவலா யூஸ்வலா இது Yes, வரைக்கும் sir. இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதே இல்லை. ஒருவேளை நியூ இயர் ஈவ் நிறைய பேர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா என்ன, அதனால கூட அதனாலயா என்னன்னு தெரியல எனக்கு. பட் ஆனால் ஸ்பீடு நல்லா இருக்கிற மாதிரி தான் காட்டுது. பட் அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வருது. ஆபீஸ்லயும் இந்த மாதிரி பிரச்சனைக்கு மத்தவங்களுக்கு என்ன ரெக்வஸ்ட் பண்ணணும்னா வீடியோ கட் பண்ணிட்டு ஆடியோல மாத்திரம் வாங்கன்னு சொல்லிடுவோம் சார். அதான் அதுக்காக தான் நான் ஆக்சுவலாக நம்ம இங்கே உங்களெல்லாம் வீடியோ போடுறதுக்கு யாரையுமே கேட்கறது இல்லை. காரணம் என்னன்னாக்கா நம்ம ஊரில் இன்டர்நெட்டே ஜென்ரலாக வீக்காக தான் இருக்கும். இன்னும் எல்லாரும் வீடியோ போட்டாங்கன்னாக்கா இன்னும் வீக் ஆகிடும். அதனால நமக்கு Yes, sir. பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு தான் சரி பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு இப்படியே Yes. போகணுன்ட்டு இந்த யூடியூப் வரணும். அதுக்கு தான் ஏதாவது நான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மற்ற எல்லா டிவைசஸையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை மட்டும் இன்னைக்கு ஜூம் கிளாஸ் எடுக்கும்போது மட்டும் மற்ற எல்லாத்தையும் நிறுத்திட்டு இதுக்கு மட்டும் போட்டு பார்க்கலாம். மேபி கொஞ்ச நாளில் அந்த இன்டர்நெட் ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆயிடுச்சுனாக்கா இட் வில் பிகம் ஆல் ரைட். லெட் அஸ் Yes, sir. Yes, sir. மிக்க நன்றி சார். Thanks, ஜெய sir. ஜினேந்திர சமயக் தர்ஷன். சமயக் தரிசனம். நீங்கள் எல்லோருமே நல்லா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னும் இந்த 3 கலசங்கள் அடுத்த 3 கலசங்களில் இன்னும் ஒரு கலசம் வந்து இந்த ஞானத்தினுடைய பெருமையை பேசுவார். அடுத்த 2 கலசங்கள் வந்து வருகிற காதைகளுக்கு முன்னுரை அமையுது. அது கொஞ்சம் இன்னும் சிம்பிளாகவே இருக்கும். அதை நம்ம அடுத்த திங்கட்கிழமை அந்த விஷயங்களை பார்க்கலாம் என்று சொல்லி எப்பவும் சொல்லி முடிக்கிற ஸ்லோகத்தை சொல்லி இன்றைய வகுப்பு முடிக்கலாம். திங்கள் மும்மாறி பெய்க திருவரம் வளர்க செங்கோல் நன்கினிது அரச நாள்க நாடெலாம் விளைக மற்றும் எங்குளரத்தினோரும் இனிது ஒழி வாழ்க எங்கள் பொங்கவன் பயந்த நன்னூல் பகுடு பொலிகமிக்கே. அடுத்த திங்கட்கிழமை இதே நேரம் சந்திக்கலாம்.